வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாகூர் அரசு கல்லூரி விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மக்களை பாதிக்கும் வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியிலிருந்து வந்தது என்ற புகார் குறித்து புதுச்சேரி அரசு தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றது. இந்த விவகாரங்களில் புதுச்சேரி கலால்துறை, காவல்துறை, தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றன என்றார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் காவல்துறையுடன் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட சாராயம் விற்பதாக வந்த தகவலை அடுத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை கைது செய்து அவர் வீட்டில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ள விஷ சாராயம் குடித்து 55க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்கு காரணமான தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே இன்று நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அன்பழகன், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய படுகொலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும், மத்திய அரசு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதுடன் 356வது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசு மக்களுக்கு பாதுகாப்பான அரசாக இருக்க வேண்டும், மக்களுடைய உயிர் சம்பந்தமாக பாதுகாப்பு அந்த அரசு கொடுக்க வேண்டும். அப்படி வழங்க முடியாவிட்டால் இந்த அரசை தனிமனித உரிமையை காப்பாற்ற தகுதியற்ற எந்த அரசாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவை பயன்படுத்தி அந்த அரசை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது. ஏன் இவ்வளவு நாள் மத்திய அரசாங்கம் இதை குறைந்தபட்சம் ஒரு சிபிஐ விசாரணைக்கு கூட தானாக முன் வந்து விடவில்லை? அதே போன்று மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தொடர்ந்து செயல்பட இந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி மத்திய அரசாங்கம் எப்படி அனுமதிக்குது என்றே தெரியவில்லை. எங்களுடைய எடப்பாடி அவர்கள் சொல்வது போன்று திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அங்க ரகசிய உறவு இருக்குதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதே போல தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மாநிலத்தினுடைய ஆட்சி பிரச்சனையை காப்பாற்றுவதற்காக எவ்வித இதுவும் இல்லாம இன்றைக்கு புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சரக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்றாரு. இத இங்க இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் இந்த சரக்கு புதுச்சேரி மாநிலத்தில் தான் சென்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இதுல நடைபெற்ற ஊழல்களையும் முறைகேடுகளையும் பிரதமர் மோடிக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்தை போடுறாரு. அவர் எப்படி புதுச்சேரி மாநிலத்துக்கு இது சம்பந்தப்பட்டு இருக்குதுன்னு அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புதுச்சேரி மாநிலத்தின் மீது குற்றம் சுமத்தும் போது இங்க இருக்கிற புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சர் வாய் மூடி மௌனம் காப்பது யான்னு எங்களுக்கு தெரியல. குறைந்தபட்சம் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. பிஜேபி இங்க கூட்டணி ஆட்சியில் இருக்குது, அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த கள்ளசாராய விற்பனையில பிரதமருக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வைத்திலிங்கம் சொல்றாரு,
அதுக்கும் பிஜேபி சார்ந்தவங்க வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இது வந்து வைத்தியரின் கருத்து என்பது புதுச்சேரி மாநில மக்களை அவமதிக்கக்கூடிய செயல். புதுச்சேரியில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் தலைமையில் சமூக அமைப்பினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஷீதல், புதுச்சேரி HIV கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கை, திருநம்பியர், ஓரின சேர்க்கையாளர்களுக்கான HIV கட்டுப்பாட்டு திட்டத்தில் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் 2 அதிகாரிகள் பாலியல் தொந்தரவும் மன உளைச்சலும் ஏற்படுத்துகின்றனர் என குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்ற அவர், திருநங்கைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாகவும், வருகின்ற புதன்கிழமையன்று பேரணியாக சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரையாம்புத்தூர் அரசு சுகாதார நிலையம் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி உள்ளதாகவும், உடனடியாக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு கரையாம்புத்தூரை சுற்றியுள்ள கிராமம் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வருகின்றனர். இங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் மதியம் 2 மணிக்கு மேல் செவிலியர் மற்றும் அட்டெண்டர் மட்டுமே இருப்பதாகவும், மற்ற நேரங்களில் மருத்துவர் இருப்பது கிடையாது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் அங்கு பணியில் யாரும் இல்லாததால் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மது பிரியர்கள் மது அருந்துவதாகவும், இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து சுகாதாரத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே 250 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் வேரோடு சாய்ந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்துள்ளது TN பாளையம் கிராமம். இங்கு பொறையாத்தம்மன் கோவில் மற்றும் குளக்கரையில் சுமார் 250 வருடங்களுக்கு மேலான மிகவும் பழமை வாய்ந்த வேப்ப மரம் உள்ளது. இந்த மரத்தின் கிளைப்பாகங்களின் சுற்றளவு பெரிய அளவில் படர்ந்துள்ளதால் எந்நேரமும் நிழல் பகுதியாகவே காணப்படும். மேலும் பல தலைமுறைகளாக மரத்தடி பாடசாலை ஆரம்பித்து ஊர் பொதுக்கூட்டம், சுய உதவி குழுக்கள் மீட்டிங் என சமூக அமைப்புகள் கூட்டம், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி என பன்முகத்தன்மை கொண்டு விளங்கியது இந்த வேப்பமரம். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக மரம் சீதளமடைந்து அடிப்பாகத்தோடு முறிந்து விழுந்தது. சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்த வேப்பமரம் சாய்ந்தது அப்பகுதி கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும், பணியில் இருக்கும்பொழுது மரணமடைந்த 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும், நவீன அடிமைத்தனத்திற்கு சுரண்டலுக்கும் வித்திடும் வகையில் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்கள் பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மே மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கவிதை சார்ந்த உபகரணங்கள் வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார்.
அதன் தொடர்ச்சியாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கவிதை சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். இதுவரை 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா காரைக்காலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் மும்மத தலங்களிலும் தொகுதியின் சார்பாக வழிபாடு நடைபெற்றது. ஜே.கே. பிரேம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பொன் முருகன், சமூக சேவகர் பாபு, அக்கரை வட்டம் முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மும்மத தலங்களிலும் பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் அப்பா மருமகனை கொலை செய்த குற்றவாளியை போதிய ஆதாரம் இல்லாததால் விடுதலை செய்ததுடன் அவரது ஆயுள் தண்டனையும் ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு சொத்து பிரச்சினை காரணமாக அப்பா மற்றும் மருமகனை கொலை செய்த வழக்கில் சிவகுமார் என்பவரையும் கொலையை மறைக்க உதவிய அவரது தாய் வசந்தாவையும் கோரிமேடு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் சிவகுமார் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ ஆஜராகி வழக்கின் முதல் சாட்சியான மனுதாரரின் சகோதரியையும் மற்ற சாட்சிகளில் ஓரிருவரையும் பிற சாட்சிகளாக மாற்றியிருக்கிறார்கள். அத்துடன் சாட்சிகளின் வாக்குமூலத்திலும் குளறுபடிகள் உள்ளன. பல சாட்சியங்கள் நம்பும்படியாகவும் இல்லை என்று வாதிட்டார். இதையடுத்து தீர்ப்பளித்த தீர்ப்பில் இந்த வழக்கில் மனுதாரர் மீது அதிக சந்தேகங்கள் இருந்த போதிலும் அவர் மீதான குற்றச்சாட்டை போலீசார் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டனர். கொலைக்கான நோக்கத்தை நிரூபிக்க பக்கத்து வீட்டாரின் சாட்சியம் மட்டும் போதுமானது இல்லை, மற்ற காரணங்களையும் உறுதியாக போலீசார் நிரூபிக்கவில்லை. அதனால் விசாரணை நீதிமன்றம் 2019இல் அளித்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியில் உள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பளம் நிறுத்தம் செய்வதாகவும் ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என ஆணை போட்டிருப்பதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் இயக்குநர் ஸ்ரீராமுலு அறையின் முன்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறி செய்ய திட்டமிட்டு பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை அரியாங்குப்பம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி தானாம்பாளையம் கல்லூரி சாலையில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பதுங்கியிருந்த கும்பலை அதிரடியாக மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். போலீசார் விசாரணையில் திப்புராயப்பேட்டை தினேஷ், புதுசாரம் சுரேஷ், பூரணாங்குப்பம் ஆனந்தராமன், அபிஷேகப்பாக்கம் ஜெயபிதரன், உருவையாறு வித்யாசாகர் மற்றும் சுப்பையா நகரை சேர்ந்த மணியழகன் என்பதும் வழிப்பறி செய்யும் நோக்கில் திட்டமிட்டு பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது. தொடர்ந்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 பைக்குகள், செல்போன்கள் மற்றும் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு தாகூர் கல்லூரிக்கு தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு அளித்துள்ள தரநிலையை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இவற்றின் தரநிலையை மதிப்பீடு செய்யும் தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு ஏ கிரேட் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவின் தரநிலை வெளியீட்டு விழா புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி கருத்தரங்க கூட்டத்தில் இன்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மதிப்பீட்டு குழு கல்லூரிக்கு வழங்கிய தரநிலையை வெளியிட்டார்.
இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏ கல்யாண சுந்தரம், கல்வித்துறை செயலாளர் ஜவஹர், உயர்கல்வித்துறை இயக்குனர் அமர் சர்மா மற்றும் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவர்களும் திரளாக இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அட்டை பெட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% குறைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் பேசிய புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஜிஎஸ்டி பதிவு தொடர்பான செயல்முறை ஆதார் பயோமெட்ரிக் அங்கீகார நடவடிக்கை புதுச்சேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செயல்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே தற்போது நாடு முழுவதும் அந்த முறை செயல்படுத்தப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் வணிக வரித்துறையால் செயல்படுத்தப்படும் ஜிஎஸ்டி சம்பந்தமான செயல்முறையீடுகளுக்கு விதிக்கப்படும் நிதி வரம்பை புதுவை போன்ற சிறிய மாநிலங்களுக்கு குறைக்க வேண்டும். அட்டை பெட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 18%இலிருந்து 12% குறைக்க வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.